அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது இன்றைக்கெல்லாம் நிர்வாக பொறுப்புக்கு தேடி அலையக்கூடிய மக்களை என்ன செய்யறோம் நாம பாக்குறோம். கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் இந்த பொறுப்பேற்பதற்கு மிகப்பெரிய அளவுல பயந்தாங்க. இடையே காலத்துடைய ஒரு அத்தாட்சியாக மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட அவங்கள்ட்ட இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல அந்த பொறுப்பை கண்டு ஓடுவாங்க. ஏன்னா பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாங்கி. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் சர்வசாதாரணமா ஒரு பள்ளியில பொறுப்பாளியா இல்ல, பல பள்ளியில பொறுப்பாளியா நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆனா எந்த பள்ளியிலுமே உருப்படியா இருக்கிறாங்களான்னு சொன்னா உருப்படியா இல்லை. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கிற நிர்வாகியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பள்ளிவாசல இருக்கிற முஅத்தினா இருந்தாலும் ஆலிமா இருந்தாலும் தனக்கு தலையாட்டுறவங்களா என்ன செய்யணும் இருக்கணும். தன்னை விட நாலேஜ் உள்ளவங்களா இருந்துடக்கூடாது. நம்ம என்ன சொல்றோமோ அதற்கு கட்டுப்படுறவங்களா என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை அமைக்கிறாங்க. தௌஹீத் பள்ளிகள்லாம் 10 பள்ளி ஊர்ல இருக்கும் போதும் ஒரு தௌஹீத் பள்ளின்னு ஏன் உருவாச்சு அப்படின்னு சொன்னால், சமூகத்துல இருக்கிற பிழைகளை, சமூகத்துல இருக்கிற சிறுக்கான காரியங்களை, விதத்தான காரியங்களை, மார்க்கத்துக்கு முரணான செய்திகளை மக்களுக்கு மத்தியில அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு 10 பள்ளியோட 11வது பள்ளியா இருக்கிறத நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய இடம் தான் இது. நிறைய இடங்கள்ல இதான் சூழல். அப்ப ஏன் இப்படி ஒரு சூழல்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பயம் இல்லையா? ஏன் அந்த பொறுப்பேற்கிறீங்க? பொறுப்பேற்கணுங்கிறது கட்டாயமா? பொறுப்பேத்தா உங்களோட பயத்தை சுற்றி இருக்கிற எல்லாரோட உள்ளத்திலையும் ஏன் திணிக்கிறீங்க? காவல்துறையை பார்த்தா பயம், எஸ்பிசிஐடியை பார்த்தா பயம். ஏன் பயப்படுறீங்க? ஹக்குல இருக்கிறவங்க யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த பொறுப்பை சிறப்பான முறையில அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு செய்வதற்கு துணிவோடு இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பொறுப்பை விட்டு விலகணும். நம்மளை சுத்தி இருக்கிற எவனும் கேள்வி கேட்டக்கூடாது, கேள்வி கேட்கிறவன் நம்ம கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் நிர்வாகியா இருக்காங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். பொறுப்பை கண்டு என்ன செய்யுங்க, பயந்துக்கிடுங்க. என்ன நோக்கத்துக்காக மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை செலவிட்டு ஆலயங்களை எழுப்புறாங்களோ அந்த நோக்கங்கள் இன்றைக்கு ஆலயங்களை நிறைவேற்றப்படுவது இல்லை. அவங்கவுங்க விருப்ப வெறுப்பை வெளிப்படுத்துறதுக்கூடிய சூழ்நிலையும் ஓட்டா போட்டியும் தான் என்ன செய்யறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை நன்மையை நோக்கி பயணிக்கிற சமூகமாக ஆக்கட்டும். நானும் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை.